ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னா 2 persons வந்து அக்ரிமெண்ட் மேக் பண்ணுறது தான் கான்ட்ராக்ட். இதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அப்படின்னா லேக் ஆஃப் எஜுகேஷன். இப்போ 2 persons கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணுறாங்கன்னா ஒருத்தர் வந்து படித்தவனா இருக்கலாம், ஒருத்தர் வந்து எஜுகேஷன் வந்து கம்மியாக இருக்கவனா இருக்கலாம். ஸோ அந்த எஜுகேஷனுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் சொல்லலாம். செகண்ட் வந்து ரிஸ்க் ஆஃப் ஃப்ராட். இப்போது 2 persons கான்ட்ராக்ட் மேட் பண்ணுறாங்கன்னா ஒரு பர்சன் வந்து நிறையா விதமான ஃப்ராட்ஸ் வந்து பண்ணலாம். எப்படின்னா மிஸ்ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாத ஒரு விஷயத்த இருக்குன்னு சொல்லி அவங்களை ஏமாற்றி அந்த கான்ட்ராக்ட்ல கொண்டு வரதான் மிஸ்ரெப்ரசன்டேஷன். அடுத்து வந்து ஃபோர்ஜரி. இப்போ இன்னொரு பர்சனோட விருப்பம் இல்லாமல் அவருக்கே தெரியாமல் அவரோட சைடை நம்ம போட்டு கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணால் அது வந்து ஃபோர்ஜரி. லாஸ்ட்டாக வந்து சேஞ்ச் இன் லாங்குவேஜ். இப்போ வந்து ஒரே கண்ட்ரியில் 2 persons கான்ட்ராக்ட் மேக் பண்ணால் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு பர்சன் இந்தியாவிலையும் இன்னொருத்தர் வந்து அமெரிக்கா அந்த மாதிரி கண்ட்ரியில் கான்ட்ராக்ட் மேக் பண்ணால் அவங்களோட லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் ஆகும். எப்படின்னா ஒருத்தருக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லாங்குவேஜில் கன்வீனியண்ட்டாக இருப்பாங்க. ஸோ லாங்குவேஜ் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். டிஃபைன் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கான்ட்ராக்ட் 2 பேருக்கு நடுவில் நடக்குது. அதில் ப்ராப்பரான கான்ட்ராக்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, அதே மாதிரி எப்படி எண்ட் ஆகுது, அதுக்குள்ளே என்னென்ன பிரச்சனை வருது, அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல எஃபிஷியண்டான இப்போ 2 பேருக்கு நடுவில் கான்ட்ராக்ட் நடக்குதுன்னா அது எஃபிஷியண்டாக, அது லீகல் வைஸாக நடக்குதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் கிளியர். இப்போ ஒரு கான்ட்ராக்ட் நடக்கும்போது இப்போ நானும் இன்னொருத்தர் ஒப்பந்தம் வச்சுக்கிறோம்னா அது ஒரு ஓவரலாக இருக்குமா இல்லை ரிட்டன் கான்ட்ராக்டாக இருக்காது நம்ம ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணணும். அதுக்கப்புறம் கொலாபரேட்டிவ். இப்போ நாங்கள் 2 பேர் சேர்ந்து பண்ணுறோம்னா கடைசி வரை நம்மளோட அந்த கொலாபரேட்டிவ் வேர்த்தாக இருக்கா இல்லை கடைசி வரை நிற்கிறான் இல்லை உண்மையான இது பொறுப்பு எங்கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணணும். ப்ராப்ளம்ஸ் என்னென்ன ஃபேஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோப். இப்போ இந்த கான்ட்ராக்டை நம்ம ஒருத்தர் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பண்ணுறதுனால அவங்க கடைசி வரை நம்மளுக்கு அதே ட்ரஸ்ட் வச்சு இருப்பாங்களான்னு தெரியாது. அதுக்கப்புறம் பேமெண்ட் டேர்ம்ஸில் இப்போ ஸ்டார்டிங்கில் ஒப்பந்தம் வைக்கும்போது நாங்கள் சொல்லுவோம் அவ்வளோ காசு நான் கொடுக்குறேன் இவ்வளோ காசு நான் கொடுக்குறேன்னு 2 பேரும் ஒப்பந்தம் வச்சுருப்பாங்க. ஆனால் கடைசி வரை அதை அப்படியே கட்டுப்பிடிப்பாங்களான்னு தெரியல. அதே மாதிரி டெர்மினேஷன் க்ளாஸஸ்னால் இப்போ அந்த கான்ட்ராக்ட் எண்ட் ஆகிற பீரியடில் 2 பேரும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இருந்த மாதிரி இருந்தால் கடைசி வரை இருக்காங்களா இல்லை அவங்க 2 பேருக்கு நடுவில் ஏதாச்சும் பிரச்சனை நடந்தா சம்மந்த பிரச்சனையா இல்லாட்டி இந்த கேஷ் இஷ்யூஸ் அப்படி நிறைய நடக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன ஐடியில் பொறுத்தவரை கான்ட்ராக்டில் வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது தான் நம்ம ஐடியில் பண்ண போகிறோம். இப்போது கான்ட்ராக்ட்னா 2 பர்சன் வந்து அக்ரிமெண்ட் பண்ணுறது தான் கான்ட்ராக்ட்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இப்போ ஒரு சில பேருக்கு படிக்க தெரியாமல் இருக்கும், ஒரு சில பேர் சைன் அவங்க பண்ணாங்களா என்னன்னு கூட தெரியாது. 2 பர்சனுக்கு நடக்கிற அந்த பிரச்சனை அதை வந்து பேஸ் பண்ணுறது தான் நம்ம ஐடியில் வந்து ஒரு சொல்யூஷன். அதுக்கு தான் ஒரு ஆப் கண்டுபிடிச்சிருக்கேன் ஏஐ பொறுத்தளவு. இப்போ நம்ம ஏஐன்னு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த ஆப்பை நம்ம வச்சு இப்போ ஒருத்தவங்களுக்கு தெரியாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க சைன் போட்டாங்க, தப்பான சைன் போட்டிருந்தாலும் நம்ம ஏஐ வந்து காமிச்சு கொடுக்கணும் இது வந்து இவங்களோட சைன் கிடையாது அப்படின்னு சொல்லி காமிச்சு கொடுக்கலாம். இப்போ நான் சொன்ன ப்ராப்ளம்லாம் சொல்யூஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இப்போ ஆப் தேவை. அதான் இ-கான்ட்ராக்ட் ஆப். அந்த ஆப் வச்சு நம்ம ஏஐ யூஸ் பண்ணி அதோட ப்ராப்ளம் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நான் இது வரைக்கும் சொன்ன ப்ராப்ளத்துக்குலாம் அதுக்கு சொல்யூஷன் பண்ணுறதுக்கு ஈஸியான ஆப் வந்து இ-கான்ட்ராக்ட் ஆப். அதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறது தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரோட்டோடைப், கான்ட்ராக்ட் ஆஃப் ப்ரோட்டோடைப். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் டிசைன் டூல் வச்சு தான் நம்ம ஒரு ஆப் கிரியேட் பண்ணுறோம். அந்த ஆப் வந்து ரியலிஸ்டிக்காகவும் ரியலிஸ்டிக்னா இப்போ ஒரிஜினல் கான்ட்ராக்டு எந்த ஃப்ராடும் இல்லாமல் ரியலிஸ்டிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் இன்ட்ராக்டிவ், ஒரு 1% ஆனது இன்ட்ராக்டிவாக இருக்கும். சீக்கிரம் ரீச் ஆகி அந்த கான்ட்ராக்டு எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போது ஒரு பர்சன் கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணுறாங்கன்னா அந்த 2 பர்சனுக்கும் சாட்டிஸ்ஃபைங்காக இந்த ஆப் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ். ஒரு கான்ட்ராக்டுக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ட்ராப் டவுன் மெனுஸ். அந்த ட்ராப் டவுன் மெனுஸில் என்ன இருக்குன்னா லிஸ்ட் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் இருக்கும். அதில் போய் உங்களுக்கு தேவையான கான்ட்ராக்டை எடுத்து ஒரு அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டுக்கலாம். அடுத்து கண்டிஷனல் ஆகும். இப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் நம்ம இந்த ஆப்பில் இருக்குது. அதை வந்து இன்ஜின் டிசைன் டூலில் தான் பண்ணியிருக்கோம். வந்து டெஸ்ட் அது வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்ச அப்ளிகேஷன் வந்து பப்ளிக் வந்து எப்படி ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது தான் வந்துட்டு டெஸ்ட். அது வந்து ஃபர்ஸ்ட் அப்சர்வ். அது வந்து பப்ளிக் வந்துட்டு எப்படி போய் சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கலெக்டிங் ஃபீட்பேக். பப்ளிக் கிட்ட போய் நம்ம டேரெக்டாக போய் கேட்க முடியலனாலும் சஜஷன் பாக்ஸ் மாதிரி ஏதாச்சும் கொடுத்து அவங்க ஃபீட்பேக் எல்லாம் அதில் கொடுக்க சொல்லி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிற செட்டாக வந்துட்டு கலெக்டிங் ஃபீட்பேக். ரீஅப்கிரேடிங்னா நம்ம கிட்ட ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சு, அந்த ஆப்ல ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை வந்து அப்கிரேட் பண்ணி எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியும், இன்னும் பெஸ்ட்டாக எப்படி வந்து கொடுத்தா வந்துட்டு பப்ளிக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு தான் வந்து ரீஅப்கிரேடிங். டெஸ்டிங் அகைன். நாம வந்துட்டு மறுபடியும் அந்த அப்ளிகேஷனை
எப்படி வந்துட்டு மறுபடியும் பப்ளிக் வந்து எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்.